பிரைஸ் தி லார்ட். மிகவும் ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த காலை நேரத்துக்காக கர்த்தரை நான் அதிகமாக ஸ்தோத்திரிக்கிறேன். கிருபையுள்ள தேவன் அற்புதமாக நம்மை பாதுகாத்து அதிசயமாக நம்மை வழிநடத்தி வருகிறார். ஒவ்வொரு நாளும் நம்முடைய நம்பிக்கையாக நம்முடைய எதிர்பார்ப்பாக அவர் இருந்து நம்மோடு வாசம் பண்ணி நமக்காகவே அவர் காணப்படுகிறார். இந்த காலை வேளையிலும் கூட நாம் தியானிக்கும்படியாக தெரிந்து கொண்டதான வேத பகுதி சங்கீதங்களின் புத்தகம் 66வது சங்கீதம் 17வது வசனம். அவரை நோக்கி என் வாயினால் கூப்பிட்டேன், என் நாவினால் அவர் புகழப்பட்டார். அவரை நோக்கி என் வாயினால் கூப்பிட்டேன், என் நாவினால் அவர் புகழப்பட்டார். ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டேன், ஆண்டவரை புகழ்ந்தேன், நான் புகழ்ந்தேன், என் நாவு புகழ்ந்தது என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறான். ஆம், கர்த்தர் எவ்வளவு நல்லவர் பாருங்கள். அவரை புகழும்படியாய், அவரை துதிக்கும்படியாய், அவரை ஸ்தோத்தரிக்கும்படியாய், அவரை ஆராதிக்கும்படியாய் நாம் தேவனுக்கென்று ஏற்படுத்தப்பட்டவர்களாக இருக்கிறோம். ஏசாயா சொல்லுகிறான் 43வது அதிகாரம் 21வது வசனத்திலே, இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். கர்த்தர் பேசுகிறார் பாருங்கள். இவர்களை நான் எனக்கென்று ஏற்படுத்தி வைத்திருக்கிறேன். இந்த உலகத்தில் நீங்கள் யாருக்காக இருக்கிறீர்கள்? யார் உங்களை ஏற்படுத்தி வைத்திருக்கிறது? சர்வ வல்லமையுள்ள தேவன். எதற்காக? ஆண்டவருடைய துதியை நீங்கள் சொல்லி வரும்படியாகத்தான் உங்களை வைத்திருக்கிறார், வேறு எதற்காகவும் அல்ல. நாம் நமக்காக வாழுகிறவர்கள் அல்ல, நாம் நம்மை ரட்சித்த ஆண்டவருக்காக வாழுகிறவர்கள். ஒரே ஒரு வாழ்க்கையை தேவன் நமக்கு தந்திருக்கிறார், அவரை புகழும்படியாக. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்திலே பரிசுத்த ஆவியானவர் முதல் நூற்றாண்டிலே ஊற்றப்பட்ட போது 4ஆம் வசனம் சொல்லுகிறது, அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தருளின வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளிலே பேசத் தொடங்கினார்கள். பற்பல பாஷைகளில் பேசினார்கள், அவரவருடைய பாஷையிலே பேசினார்கள். 11ஆம் வசனத்திலே கிரேத்தரும் அரபியருமாகிய நாம் நம்முடைய பாஷையிலே இவர்கள் தேவனுடைய மகத்துவங்களை பேச கேட்கிறோமே என்றார்கள். பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட்ட போது அவர்கள் வெவ்வேறு பாஷைகளிலே தேவனுடைய மகத்துவங்களை பேசினார்கள். எல்லோரும் ஆச்சரியப்பட்டார்கள். கிரேக்கர், அரபியர் இவர்கள் எல்லாரும் எப்படி நம்முடைய பாஷையில் பேசுகிறார்கள்? ஆச்சரியப்பட்டார்கள். என் நாவினாலே அவர் புகழப்பட்டார். இன்றைக்கும் பரிசுத்த ஆவியானவர் நம்மேல் ஊற்றப்படும் போது நாம் அந்நிய பாஷையினாலே ஆண்டவரை புகழுகிறோம், தேவனுடைய நாமத்தை புகழுகிறோம், தேவனுடைய மகத்துவங்களை நாம் பேசுகிறவர்களாக நாம் இருக்கிறோம். சங்கீதக்காரன் சொல்லுகிறான், கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும் என்கிறான். எவ்வளோ நிச்சயத்தோடு அவன் பேசுகிறான் பாருங்கள். நான் கர்த்தரை விட்டு விலக மாட்டேன். 33ஆம் சங்கீதம் 3ஆம் வசனத்திலே சொல்லுகிறான், கர்த்தருக்கு புது பாட்டை பாடுங்கள். இந்த காலை நேரத்தில் ஒரு புதிய அனுபவத்தோடு நீங்கள் ஆண்டவரிடத்தில் சேருங்கள். கர்த்தருக்கு புது பாட்டை பாடுங்கள். என் வாயினால் ஆண்டவரை துதிப்பேன், என் நாவினால் கர்த்தரை புகழ்வேன். அந்த ஒரு தீர்மானத்தோடு இந்த நாளை ஆரம்பித்து ஆண்டவருக்காக வாழுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போம். எல்லா துதிக்கும் ஸ்தோத்திரத்துக்கும் காரணராக இருக்கிற எங்கள் நல்ல ஆண்டவரை உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். ஆசீர்வாதமான இந்த காலை வேளையில் அற்புதமான ஒரு ஆவிக்குரிய அனுபவத்தோடு நாங்கள் ஆண்டவரிடத்தில் சேர கிருபை தார். உடைய பிள்ளைகளை பேர் பேராய் ஆசீர்வதியும், நன்மையினால் நிரப்பும், பெரிய காரியங்களை செய்யும், வாஞ்சைகளை திருப்தியாக்கும், பலப்படுத்தும். இயேசுவின் மூலம் கேட்கிறோம் பிதாவே. ஆமென். ஆமென். காட் பிளஸ் யூ.